நாங்குநேரி பகுதியில் நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா எக்ஸ் தள பதிவில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே களக்காடு செல்லும் சாலையில் பெரும்பத்து என்ற கிராமத்தில் உள்ள ஒரு டீ கடையின் முன்பு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவர்களை 3 இருசக்கர வாகனங்களில் வந்த 9 பேர் கொண்ட கும்பல் தாங்கள் எடுத்து வந்த அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் திடீரென தாக்குதல் நடத்தியதில் 2 நபர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பது மிகவும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவம் நடந்த இடத்தில் இருந்தவர்களை சரமாரியாக வெட்டியதில் 9 நபர்கள் வரை தாக்குதலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் இதில் பலத்த காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பதாகவும் புரட்சித்தாய் சின்னம்மா தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு அங்கிருந்து தப்பித்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீரழிந்து இருப்பதையே இந்த சம்பவம் காட்டுகிறது எனவும் இதுதான் திமுக தலைமையிலான ஆட்சியின் லட்சணம். இந்த கொடூர சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தன்னுடைய எக்ஸ் தள பதிவின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உயிரிழந்த இருவரின் குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாகவும் திமுக என்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்றதோ அன்று முதல் ஒவ்வொரு நாளும் கொலை கொள்ளை நடக்காத நாளே இல்லை என்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமடைந்து விட்டது என்றும் மக்கள் தங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள டீ கடைக்கு கூட செல்ல முடியாத வகையில் சட்டம் ஒழுங்கு மோசமடைந்துள்ளதாகவும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு முற்றிலும் இல்லாத ஒரு அவலநிலை உள்ளது என்றும் இந்த அளவிற்கு தமிழ்நாட்டை ரவுடிகளின் ராஜ்யமாக போதை கூடாரமாக மாற்றிய பெருமை திமுகவையே சேரும். இந்த மக்கள் விரோத ஆட்சி என்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்படுகிறதோ அன்றுதான் மக்களால் சுதந்திரமாக வாழ முடியும் எனவும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு தங்களது உயிர் வேண்டுமா அல்லது திமுகவினர் தேர்தலுக்கு முன்பாக தரும் 5000 ரூபாய் போதுமா என்று முடிவெடுக்க வேண்டிய தருணம் தற்போது வந்துவிட்டது என்றும் எனவே தமிழ்நாட்டு மக்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதாகவும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் தெரிவித்திருக்கிறார்கள்.